ஹாய், நான் வேலை பார்க்குற ஏரியாவை காட்டுறேன் பாருங்கள். ஒரு மரம் ஒன்று இருக்குது, பெரிய மரம். அது என்ன பேருனே தெரியல, யார் கேட்டாலும் சொல்ல மாட்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடி தான். இந்த செடி என்ன செடினே தெரில, ஆனால் மருதாணி மாதிரி இருக்குது. ஆனால் மருதாணி இல்லை, என்ன செடின்னு தெரில. ரொம்ப நாள் டவுட்டு. இந்த மரமும் என்ன மரம்னு தெரியலை, அதுவும் எனக்கு டவுட்டு தான். தெரியாது, என்ன உங்களுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தா தானே மரம் தெரியும். அது இலை ஏதோ முட்டை இலையாக இருக்குது. இந்த மரத்தோட இலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முட்டையாக இருக்குது. கண்டுபிடிக்க முடியலை. அதுதான் நான் வேலை பார்க்குற வீடு. இந்த வீட்லேயும் நான் தான் வேலை பார்க்குறேன், எதிர்த்த வீட்டில். தெரியுதா இலை மரம்? ஆனால் என்ன மரம்னு எனக்கு இன்ன வரை டவுட்டாக இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியலை. ஏதோ ஒரு மாதிரி முட்டையாக இருக்குது இலை. இந்த அந்த வீட்டிலேருந்து இப்போது இங்கே வர தொங்குது. கண்டுபிடிக்க முடியலை. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த கிட்டக்க காட்டுறேன் க்ளோஸில். என்ன மரம்னு தெரியல. இதான் நான் வேலை பார்க்குற வீடு. இந்த வீட்லேயும் நான் தான் வேலை பார்க்குறேன். இந்த மரம் வந்து 2 வீட்டுக்கும் நடுவில் இந்த தெரு ஃபுல்லாமே வெளிச்சம் கொடுக்கும் இந்த மரம். இதான் கோமதி தெரு, 8வது தெரு பள்ளிவாசல். கோமதிபுரம் 8வது தெரு பள்ளிவாசல். இங்கே தான் மதர்சா வச்சு நடத்துகிறாங்க. இந்த பள்ளிவாசலில் பிள்ளைங்கள்லாம் நல்லா சொல்லித்தராங்க. நல்ல ஸ்ட்ரிக்ட்டு, நல்ல ஒழுக்கத்துக்கு வரும். என் பையனை இங்கே தான் சேர்க்க வந்தேன், அவன் தான் வரமாட்டேன்ட்டான். இன்ஷால்லா அடுத்த வருஷம் சேர்க்கலான்னு வச்சுருக்கேன். இதுதான் பள்ளிவாசல் முன்பக்கம். இதுக்கு பக்கத்து வீட்டில் தான் நான் வீட்டு வேலை பார்க்குறேன். பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீடு. வாங்க, இதை தாண்டி அடுத்த தெரு போனால் பாண்டி கோவில். மதுரைக்கு வந்தால் வாங்க, பள்ளிவாசலை பார்த்துட்டு போங்க. பாண்டி கோவில், ரிங் ரோடு ஏரியா பார்த்துட்டு போங்க. நாளைக்கு வந்து பாண்டி கோவிலுக்கு அம்மா அந்த பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் காட்டுறேன். பாய், நான் வேலைக்கு வந்துட்டேன்.